இங்க ஒருத்தன் கடையில பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணோட நெயில் அதுல இருக்கிறத நோட் பண்றான். ஆக்சுவலா இவன் சின்ன வயசுல இருந்தே நான்வெஜ்ஜுக்கு ஒரு அடிக்டா இருப்பான். ஒரு நாளைக்கு 3 நேரமும் நான்வெஜ்ஜா சாப்பிடறதுனால இவனுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணவும் முடியல. இவனோட மனைவியும் உங்களோட வெயிட் ரொம்ப ஏறிக்கிட்டே போது, கறி சாப்பிட்றத நிப்பாட்டுங்கன்னு எவ்வளவோ சொல்றாங்க. ஆனா இவன் கேட்கற மாதிரி தெரியல. ஒரு கறியை செஞ்சு 2 நாள் ஆனாலும் அதை ஃப்ரிட்ஜ்ல வச்சு அதை சாப்பிட்டு தான் வேலைக்கே போவான். இவன் ஒய்ஃபை கூப்பிட்டு வெளியில இருக்கும் போது இவனுக்கு அர்ஜென்டா கம்பெனில இருந்து கால் வருது. அதனால அவங்கள அங்கேயே ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்க சொல்லி நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்னு இவன் கிளைண்ட பார்க்க கிளம்புறான். கிளைண்ட பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இவங்கள பாதியிலே விட்டுட்டு வந்தது கூட தெரியாம ஒரு கடையில உட்காந்து பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்பதான் ஒரு பொண்ணோட நெயில் இருக்கிறத நோட் பண்றான். அதுக்கப்புறம் தான் இவனுக்கு தெரிய வருது இவனோட ஒய்ஃபோட நெயில்னு. அந்த ஒய்ஃபை விட்ட இடத்துல போய் தேடி பார்க்கலாமேன்னு பார்த்தா அந்த பொண்ணை காணவே காணோம். ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹஸ்பண்ட் வராதனால நம்மளே தனியா நடந்து போயிடலாமேன்னு நடந்து வந்திருப்பா. அங்க ஒருத்தவன் இந்த பொண்ணை கடத்தி இந்த பொண்ணை துண்டு துண்டா வெட்டி அந்த கறியை கசாப்பு கடை ஹோட்டல்னு எல்லா இடத்துலயும் கொஞ்சம் கொஞ்சமா வித்திருப்பான். ஹஸ்பண்டுக்காரன் ஆசாசையா சாப்பிட்ட இந்த பிரியாணியோட கறி இவனோட மனைவியோட கறியா இருக்கும். இந்தியாவுல ஒரு நாளைக்கு 1000க்கும் மேற்பட்ட நபர்கள் காணா போறாங்க. அதுல ஒரு சில பேர் கிடைக்காமலும் இருக்காங்க.